இந்த சிருஷ்டி எவ்வளவு அற்புதம் பாருங்க. உடம்பு இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா உடம்பு இல்லை. இரண்டும் கலந்தால்தான் அனுபவிக்க முடியுது. அதனாலதான் இந்த ஜீவன் இவ்வளவு ஆசையோடு இந்த உடம்பை இழக்க தயாராக இல்லாமல் இருக்குது. இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பு எத்தனை துன்பம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் பிறக்க ஆவல் கொள்வது எதனால் என்றால் இது இன்பமாக தோன்றுவது. ஏனென்றால் உடல் உயிராக தனியா இருக்கும் வரைக்கும் அவனுக்கு இன்பம் தெரியல. உடலுக்குள் வந்தாலும் உணர்வோடு இருக்கணும், உணர்ச்சியோடு இருக்கணும். அப்போ இந்த உடலோடு உயிர் கலந்த பிறகுதான் அது ரூபம் அரூபம் தோற்றம் என்று இணைகிறது. இணைந்த பொழுது ஏற்படும் அந்த இன்பம் தான் பேரின்பம். நல்லா பாருங்க, இந்த பிறவியினுடைய ஒரு அம்சம் என்றால் அது உயிர் தனியாக இருந்தால் இன்பம் இல்லை, உடல் தனியாக இருந்தால் இன்பம் இல்லை, இரண்டும் சேர்ந்தால் இன்ப துன்பம் நுகர்வு என்றால் இதற்கு மேல் உள்ள ஓர் அற்புத உணர்வை நாம் அறிய வேண்டும். ஏற்கனவே வேதாந்தத்தில் மட்டுமல்ல தத்துவங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா சத்து சித்து ஆனந்த வடிவம். ஆனால் ஜீவ நிலையில் அந்த ஆனந்தம் வெளிப்படுவதில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஜீவ நிலையில் இந்த பேரானந்தம் வெளிப்படுவதில்லை. காரணம், அந்த ஜீவனை இந்த 4 கோஷங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறது. அது உடலை எடுத்த பிறகு 5வது கோஷம், அதன் மூலமாகத்தான் பெற வேண்டியதாக இருக்கிறது. இந்த யோகம் பேரானந்தத்தை தருவதாக இருக்கிறது என்றால் கோஷங்கள் நீங்கிய நிலையில் இவன் ஆனந்த வடிவனன், இவன் பேரொளி, இவன் பிரம்மஸ்வரூபம் என்பதை அறியும் பொழுது அது எல்லையற்ற பேரானந்தம். எல்லையற்ற பேரானந்தம் என்பது என்ன? நாம் இதுவரை சிற்றின்பம் எனும் சிறு சிறு இன்பங்களைத்தான் அனுபவித்து வந்திருக்கிறோம். உண்ணுவதில் இன்பம், உறங்குவதில் இன்பம், தாகம் தீர்ப்பதில் இன்பம், குடிப்பதில் இன்பம், புசிப்பதில் இன்பம் என்று இருந்தாலும் இதுவெல்லாம் சிறு பொழுது இன்பம். வாயில் இன்பம் தொண்டைக்குள் சூனியம், கண்ணில் இன்பம் காட்சி மறைந்தால் சூனியம், காதில் இன்பம் செவிகளை மூடினால் சூனியம். இப்படி தோன்றி நின்று மறைகிறது. ஆனால் உண்மையில் தோன்றி நின்று மறையாத பேரின்பம் இந்த ஆன்மஸ்வரூபம். ஆன்மஸ்வரூபத்தை அறிந்தவனுக்கு இங்கு எதுவுமே இன்பமாக தோன்றாது. அது எல்லையற்ற இன்பம். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், எனது 37 வயதிலிருந்து இந்த 70 வயது வரை எனக்கு சலிப்பே வராத, திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும், திரும்ப திரும்ப அனுபவிக்க தூண்டும், சலிப்பு வெறுப்பு இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அது நான் தான். ஏனென்றால் நான் அத்தகைய பேரானந்த சுரூபம். நான் பேரழகு, பேரறிவு, பேரொளி, பேரின்ப வடிவம். இந்த பேரானந்தம் என்பது என்னவென்றால் அந்த ஆன்மா நிலையில் நீங்கள் வெளிப்பட்டவுடன் பார்ப்பதெல்லாம் ஆனந்த வடிவாகத்தான் தோன்றும். அதை அனுபவித்து அறிவது சிற்றின்பம், அதை அறிந்தவாறு நிலைத்திருப்பது பேரின்பம். எதை பார்த்தாலும் அதில் உங்களுடைய ஆத்மா ஒளி பிரகாசம் அதை மேலும் மேலும் அழகுறதா மாற்றுகிறது, அழகுக்கு உரியதாக மாற்றுகிறது, ஆனந்த வடிவாக காட்டுகிறது, அற்புத நிறைவாக தோற்றம் தர வைக்கிறது என்றால் அது அத்தனையும் இந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் அந்த ஆனந்தமே. ஏனென்றால் ஆன்மா பிரகாசம் அங்கு இல்லையே அது இருள், ஆன்மா சுகம் இல்லையே அது சூனியம், ஆன்மா பிரவகம் இல்லையே அது தோற்றம் இல்லாதது. அப்படியானால் பேரானந்தம் என்பது அது மயிர்கால அளவு நேரம் கூட ஒதுங்காத ஒன்று. அது எல்லையற்றதா இருக்கிறது. அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்தம் 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 எனும் பேரானந்த நிலையே ஆன்மாவின் இயல்பு. அதை அறியாத மாந்திரர்கள், இந்த மானிடர்கள் அப்படி ஒரு பேரின்பம் இருக்கிறதா, அது எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். ஆகவே இதை கேட்டு அறிந்து பெறுவதல்ல, அனுபவித்து அறிந்து ஆனந்திப்பதாக இருக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், இந்த உடல் உயிர் இரண்டும் சேர்ந்த நிலையில் உயிர் மெய், உயிர் மெய்யாகிறது. உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மை ஆகிறது. அந்த உயிர்மை என்பதெல்லாம் இன்ப துன்ப சுகதுக்கம் என்ற இரண்டும் கலப்பு வருகிறது. உடலை விட்ட பிறகு இந்த உயிர் சுகத்தை அனுபவிப்பதில்லை. ஏனென்றால் இந்த உயிரின ஜீவனை மற்ற 4 கோஷங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய எல்லையற்ற பேரின்பத்தை அதை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. ஒரு நொடி தன் சுயம் பிரகாசம் தோன்றி மறையும், மீண்டும் அது கிட்டாது. ஒரு நொடி அந்த பேரானந்தம் தோன்றி மறையும், திரும்ப அது கிட்டாது. ஒரு நொடி அந்த பேரறிவு நிலை தென்படும், ஆனால் திரும்ப கிட்டாது. அந்த ஒரு நொடி பேரழகின் பிரகாசமான வெளிப்பாடு எல்லையற்றதாய் தோன்றி மறையும்,
திரும்ப அது கிட்டாது. ஏனென்றால் இந்த சூட்சும மகா தேகங்கள் என்னும் கோஷங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதால் இந்த குண்டலி யோகத்தால் மட்டுமே இந்த சூட்சும தேகங்களை நாம் விளக்க முடியும் என்பதுதான் சத்தியமான உண்மை. ஆகவேதான் இந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் மலை, குகை, மர பொந்துகளில் வாழ்ந்தார்கள். வன்பசி தவிர்த்து வனனில் குறித்து மலை வெயிலாதிகளால் அலைந்து திரிந்து இந்த தேகம் பொய் ஆன்மா மெய் எனும் அந்த நிலைப்பாட்டில் இந்த உயரிய தத்துவத்தை அறிந்தார்கள். ஆனால் நாம் இங்கு எங்கும் செல்ல வேண்டாம். காலையும் மாலையும் இதற்கான நேரத்தை ஒதுக்கி தன்னிலையில் தானாய் நிலைநிறுத்துதல் என்பது இந்த குண்டலினி யோகத்தால் நாம் சாத்தியமாகிறது. அந்நிலையில் அறிந்தால் அது தானே அனைத்தையும் தெளிவுபடுத்திவிடும். அற்புத நிலைகளை எல்லாம் இந்த குண்டலினி யோகம் நமக்குள் விளைவிக்கும். ஒவ்வொரு நிலைகளாக வந்து மறைந்து போக போக எஞ்சி நிற்பது நீங்களாகவே இருப்பீர்கள். ஏனென்றால் இது முழுக்க முழுக்க என் சுய அனுபவத்தை கொண்டு பேசும் பேச்சாக இருக்கிறது. ஆகவேதான் இதை இத்தனை வருடங்களாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு அன்பர்க்கும் இதை நான் விலக்கி வைப்பதற்கு காரணம், இது விருப்புக்கு அப்பாற்பட்டது. இது ஆத்மா சுகமானது. இதுவே பேரானந்த நிறைவானது. இதுக்கு மேல் கீழ் என்ற எதுவுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு. இது அவ்வளவு சுலபத்தில் இந்த ஜீவனுக்கு புலப்படுவதில்லை. காரணம், அஞ்ஞானம் எனும் மாயை அவனை ஆட்கொண்டுள்ளதால் இந்த ஜீவன் இந்நிலையை பெறுவது கடினமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்நிலை பெற்ற ஒரு குருவின் உதவியால் இந்நிலையை இந்த சாதகன் பெறுகிறான், பெற முடியும். ஏனென்றால் சூட்சமத்திலும் சூட்சமமாக ஒவ்வொன்றும் நிறைவி நிற்கிறதல்லவா. ஆகவேதான் இந்த யோகத்தை சிறப்பாக கூறப்படுகிறது. இந்த குண்டல் யோகத்தால் தான் இதுவெல்லாம் சாத்தியமாக்கப்படுகிறது. இதிலும் இந்த யோகம் பழகும் பொழுது சித்திகள் தோன்றும். சித்திகள் வழியாக சென்றவர்கள் சித்தர்கள். சித்திகளை விடுத்து தன்னை அறியும் மார்க்கத்தில் முயன்றவர்கள் ஜீவன் முக்தர்கள். தான் பிறவியில்லா பேரின்பம் கிட்டுகிறது. என் அன்பு நிறைய அருளாசை நன்றை செய்க, நலமே பெறுக.